ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் தூர போக தேய்பிறை பிரதோஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நம்முடைய கர்ம வினைகளே காரணமாக திகழ்கின்றன. அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழக்கூடியவர் தான் சிவபெருமான். சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கர்ம வினைகள் படிப்படியாக நீங்கும் என்றே கூறலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய தேய்பிறை பிரதோஷ நாளில் எந்த முறையில் அவரை வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள் விலகும் என்றுதான் பார்க்க போகிறோம். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக திகழ்வது திங்கட்கிழமை. அதே போல அவருக்கு உகந்த விரத நாளாக திகழ்வது பிரதோஷம். இவை இரண்டுமே சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷமாகத்தான் இன்று வந்திருக்கிறது. இந்த ஆனி மாதத்தின் தேய்பிறை பிரதோஷம் வந்திருக்கிறது. அதாவது சோமவாரத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷமாக இந்த பிரதோஷம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட நாளில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்து நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் விலகும் என்றே கூறலாம். பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக திகழ்வது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரமாகும். இந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய இயலாது என்பவர்கள் இரவு 10:30 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்துவிடலாம். இந்த வழிபாட்டை நாம் நம்முடைய வீட்டிலேயே செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பான முறையில் வீட்டில் சிவபெருமானின் லிங்கம், பானலிங்கம், ஸ்படிகலிங்கம் என்று ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு அன்றைய தினம் நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படி நெய் அபிஷேகம் செய்துவிட்டு சிவபெருமானுக்கு நெய் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். பிரதோஷ நாளில் நெய்யை பயன்படுத்தி சிவபெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் என்றே கூறலாம். அவ்வாறு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய் சுத்தமான பசு நெய்யாக இருக்க வேண்டும். பிறகு சிவபெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூறி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதன் மூலமும் சிவபெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்று கர்ம வினைகளை நீக்கலாம். இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஹரஹர மகாதேவாய நமோ நமக. இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் நம்முடைய கர்ம வினைகளே காரணம். அந்த கர்ம வினைகளை நீக்கக்கூடிய சிவபெருமானை முழு மனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்ய நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.